எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் செம்ம சூப்பராக ஒரு மீல் மேக்கர் இருக்குறீங்க, எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மீல் மேக்கர் வச்சு செம்மையான டேஸ்ட்டில் ஒரு கறி பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக பேன் வச்சு நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் நல்லா ஹீட் ஆகி வந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், ஒரு கப்பு போல் மீல் மேக்கர் எடுத்துருக்கேங்க. அதை சூடான வெந்நியில் போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துட்டேன். இதை ஆயிலில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க. நம்ம கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி மீல் மேக்கர் கறி செய்யும் போது அந்த கிரேவியெலாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இப்படி ஒரு ட்ரிப்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அது நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், நான் சேர்த்துருந்த ஆயிலெலாம் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு பாருங்கள். மீல் மேக்கர் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வந்துருச்சுங்க. இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு தனியாக மாற்றிக்கலாம். மீல் மேக்கரை தனியாக எடுத்துட்டேங்க. இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம வெங்காயம் தக்காளி பழம் வசக்கி ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்காக பேன் வச்சு மறுபடியும் ஹீட் பண்ணிவிட்டேன். இப்போ கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் அந்த பேனில். இப்போ கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டேன். இப்போ ஆயிலில் சும்மா ரஃபாக கட் பண்ண ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயங்க. வெங்காயத்து கூடயே கொஞ்சமாக கருவேப்பிலையும், காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா 2 பீஸ் பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு. அதை நல்லா வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. வெங்காயம் லைட்டாக கலச்சி தான் இருந்துச்சுங்க. இப்போ அதில் ஒரு 2 ஸ்பூன் போல் தேங்காய் சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஒரு 2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 10 போல் முந்திரி பருப்பு. இப்போ ஒரு 1.5 தக்காளி பழத்தை இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாம் சேர்த்து தக்காளி நல்லா வதங்கி நல்லா சாஃப்டாக வரட்டுங்க. அது வரை இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி அதோட தோடெல்லாம் நல்லா கலந்து வந்துட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா உள்ளே சேர்த்துருக்கோம் பார்த்திங்கன்னா, அந்த பச்சை மிளகாவை நம்ம கீரி சேர்க்கணும். இல்லை கீராமல் சேர்த்துட்டிங்கன்னா வெடிச்சிருங்க. அதனால் கீரி சேருங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் வதக்கி எடுத்த வெங்காயம் தக்காளி பழத்தை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க. மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுருக்கேங்க. ஆற வச்சுருக்க கேப்பில் நம்ம மீல் மேக்கர் கிரேவி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்காக பேன் வச்சு ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போது கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் போல் பட்டர் சேர்த்துட்டேங்க உள்ள. இப்போ அந்த பட்டர் நல்லா உருகி வரட்டும். இந்த கிரேவி வந்து நீங்கள் பட்டர் சேர்த்து செஞ்சீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து செய்யுங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக ஜீரகத்தை கூடயே ஒரு பீஸ் பட்டையும் 2 கிராம்பு, அரை பல்லாரியை சின்னதாக கட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இதை உள்ள சேர்த்துக்கலாம். கூடயே கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ நம்ம சேர்த்துருந்த பல்லாரி வெங்காயம் நல்லா கலர் செஞ்சு வரட்டுங்க. கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். அது வரை அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனாக வெங்காயம் வதங்கி வந்துருச்சுங்க. ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருந்த இஞ்சி பூண்டோட ராஸ்மை நல்லா போய் நல்லா வதங்கி வரட்டுங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டோட ராஸ்மல் போய் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ மசாலா பொடியெலாம் உள்ள சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அடுத்ததில் 1/2 டீஸ்பூன் கறி மசாலாத்தூள். இப்போ மசாலா பொடியெலாம் உள்ளே சேர்த்துட்டேங்க. இந்த மசாலாலாம் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். வெங்காயத்தை கூடயே ஒரு 5 நிமிஷம் நம்ம சேர்த்துருந்த வெங்காயத்தை கூட இந்த மசாலா இந்த பட்டரில் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. மசாலாவோட ராஸ்மல் நல்லா சூப்பராக போய் வந்துடுங்க.
இப்போ மசாலாவோட பச்சை வாசனம் சூப்பராக போயிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம வதக்கி எடுத்த வெங்காயம், தக்காளி பழம், முந்திரி பருப்பு, தேங்காய் அதோட பேஸ்ட்டை அப்படி உள்ள சேர்த்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பேஸ்ட்டு உள்ள சேர்த்துட்டா இப்போ இதை வெங்காயத்தை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ மசாலா கூடையும் வெங்காயம் கூடையும் நம்ம அரைச்சி எடுத்த வெங்காய பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மீல் மேக்கர் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டேன். வெங்காயம், தக்காளி, தேங்காய் வதக்கி அரைச்சிருக்கிறதுனால கிரேவி நமக்கு திக்காகவே கிடைக்குங்க. அதனால் தண்ணி கொஞ்சம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்து நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து மீல் மேக்கரை உள்ளே சேர்த்துக்கலாங்க. கிரேவி நல்லா கொதி வரதுக்காக கொஞ்சம் நேரம் பேனை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கிரேவி எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். கிரேவி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து மீல் மேக்கரை உள்ளே சேர்த்துக்கலாம். அப்போ வந்து அந்த கிரேவியெல்லாம் நல்லா மீல் மேக்கரை அப்சர்வ் பண்ணி சூப்பராக இருக்குங்க மீல் மேக்கர் கறி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். நான் ரொட்டி க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எப்படி எந்த அளவுக்கு கிரேவி சூப்பராக வந்துருக்குன்னு பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மீல் மேக்கர் கறி எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாங்க. பாருங்கள் சூப்பராக எண்ணெய் தெளிஞ்சு கிரேவி செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க. மீல் மேக்கரும் நல்லா கிரேவியில் நல்லா ஊறி சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், மீல் மேக்கர் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கடைசியாக ஃபினிஷிங் டச்சாக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி மேலே தூவிக்கலாங்க. இந்த கஸ்தூரி மேத்தி உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக மல்லியில் மேலே தூவிட்டு இந்த மீல் மேக்கர் கறியை இறக்கிக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.